பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக உங்கள் உபவாச நாளாக இருக்கும். ஏக்கமாக, தாகமாக, புலம்பலாக, ஆனந்தமாக, எப்படியோ ஒரு விதத்தில் இந்த நாள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62 சங்கீதம் 5வது வசனம். சாம்ஸ் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நீ நம்புகிறது அவராலே வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் மேலே ஒரு பாசத்தை வச்சு, நேசத்தை வச்சு காத்திருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். எத்தனையோ ஏழை எளிய ஜனங்கள் இந்த நாளில் எப்படியாவது ஆட்சியாளர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் நம்பிட்டு போட்டுட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு லேடிஸ்க்கு ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, 1000 ரூபா அமௌண்ட் கொடுக்குறாங்க. கனடா கவர்மெண்ட்டு எல்லா வீட்டுக்கும் கரண்ட்டு ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, 2000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை ஏதாவது ஒன்றுத்தில் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு நிலைக்குமா, எப்படி என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், இந்த ராஜ்யங்களே உதவி செய்வதற்கு இவ்வளோ அலர்ட்டாக வாக்கு கொடுக்குறாங்க, செய்ய முடியுன்றதுனால தானே கொடுக்குறாங்க. கடந்த விசை காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இந்த விசை நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பார்த்துருக்குறோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துட்டு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி நம்பி இருக்கும்போது, பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம்பி இருக்கும்போது கடந்து வரும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். யாராலையும் மாற்ற முடியாது. அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கொடுத்துருவார். அவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா செஞ்சிடுவார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக செய்வார். அதான் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். ஆண்டோடைய அன்பு பிரசனம் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த நம்பிக்கையை வீண் போகாமல் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். சிம்சோனு ஒரு பச்சை தாடை எலும்பை, கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு தாகத்தால் சாகுறமான்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே ஒரு நதி தோன்றுது, ஒரு நீரூற்று உண்டாகுது, அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. ஏசப்பாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க கல்யாண வீட்டுக்கு. அங்கே ஒரு குறைவு வந்துடுச்சு. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். நம்ம எப்போ அழைப்பு கொடுக்குறோம்? குறை வந்த பின்பு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் அவங்க நிறைவாக இருக்கும்போது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரைட் தானே? என்ன புரியுது தானே உங்களுக்கு? அந்த கல்யாண வீட்டார் நிறைவாக இருக்கும்போது கூப்பிட்டாங்க. அதனால் அவங்களுடைய குறைவுகளை கர்த்தர் அற்புதம் மாறிட்டார். ஆனால் இன்றைக்கி நிறைவாக இருக்கும்போது யாரை கூப்பிட்றோம்? ஃப்ரெண்ட்ஸு, சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள். அழகான எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம். ஆனால் நம்ம குறைச்சலில் உதவி செஞ்சவர் அவர் தானே. அந்த இடத்துல ஏன் ஏசப்பா அற்புதம் செஞ்சால் தெரியுங்களா? நிறைவாக இருக்கும்போது அவரை கூப்பிட்டதுனால தான். நீங்களும் நிறைவாக அவரை இருக்கும்போது கூப்பிடுங்க. உங்கள் ஆத்மாவை அபிஷேகத்தால் நிரப்புங்க, ஸ்தோத்திரத்தால் நிரப்புங்க, நன்றியால் நிரப்புங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற முதலாவது நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அவர் கிருபையால் நிரப்பி அற்புதமான ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். யாராலும் மாற்ற முடியாது. அது அதனால் வார்த்தை சொல்லிக்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய்
ஆசீர்வதிங்கப்பான்ட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும், ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.